கச்சத்தீவு வரலாற்று பூர்வமாகவும் வாழ்வாதார அடிப்படையிலும் தமிழருக்கு சொந்தமான மண். கச்சை என்றால் கட்டுதல் அல்லது கட்டுண்டு இருத்தல் என்பதேயாகும். முற்கால மகளிரின் மார்பகங்களை கட்டி இருந்ததும், ஆண்களும் பெண்களும் தம் இடையில் மடித்து கட்டிக்கொண்டிருந்ததும் கச்சையேயாகும். புத்த மதத்தில் வரும் உறுதிமொழி மந்திரமான புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்பது புத்தத்திற்கு, தர்மத்திற்கு, சங்கத்திற்கு சரணடைந்து கட்டுண்டிருப்போம் எனும் பொருளேயாகும். தமிழ்நாட்டில் புழக்கத்தில் உள்ள கடன் கச்சை எனும் சொல் வழக்கு கூட கடன் கொடுத்தவருக்கு கடன்பட்டவர் கட்டுண்டு இருக்கும் நிலையை குறிப்பனவேயாகும். தமிழ் நிலத்திற்கு அருகில் உள்ள கச்சத்தீவிற்கு சென்று தமிழ் மீனவர்கள் தத்தம் வலைகளை கட்டி மீன் பிடிக்க ஆயத்தமானதால் இதற்கு கச்சத்தீவு என பெயர் வந்தது. இந்திய நடுவண் அரசின் தலைமை அமைச்சராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் தமிழரின் மீன்வளம் பறிபோவதையோ தமிழக மக்களின் விருப்பத்தையோ கொஞ்சமும் சட்டை செய்யாமல் தமிழகத்துக்கு சொந்தமான இக்கச்சத்தீவை தூக்கி 1974ஆம் ஆண்டு இலங்கைக்கு தானம் கொடுத்தார். அப்போதைய தமிழ்நாட்டின் தலைமை அமைச்சராக இருந்த தமிழின துரோகி கருணாநிதி பெயரளவிற்கு ஒரு எதிர்ப்பு தீர்மானத்தை சட்டசபையில் நிறைவேற்றிவிட்டு பேசாமல் ஒதுங்கிக் கொண்டார். இவ்வொப்பந்தம் புதுதில்லியில் 26/6/1974 அன்றும், கொழும்பில் 28/6/1974 அன்றும் கைச்சாத்திடப்பட்டது. தமிழ் நிலமும் தமிழரின் பொருளாதாரமும் வடவரின் பரம்பரை சொத்தா? குறைந்தபட்சம் மக்கள் கருத்தையாவது கேட்டிருக்க வேண்டாமா? செய்யவில்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகையே தன்னுடையதாக உணர்ந்த தமிழினம் தான் பிறந்த மண்ணின் ஒரு பகுதி தன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட போதும் தமது வலிமையான எதிர்ப்பை காட்டவில்லை. வடவர் அன்று செய்திட்ட துரோகமும் வாளாவிருந்து விட்ட தமிழினத்தின் மெத்தனமும் இன்று தாக்குகிறது. 500க்கும் மேற்பட்ட தமிழ் மீனவர்களின் உயிரை பறித்து 3000த்திற்கும் மேற்பட்டவர்களை நிரந்தர ஊனமாக்கி 100க்கும் மேற்பட்டவர்களை தேட கிடைக்காதவர்களாக்கியுள்ள இலங்கை கடற்படை உருவில் சங்க இலக்கியங்களில் மணிநாக தீபம், மணிப்புரம், மணிப்பல்லவம் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட ராமேஸ்வரத்திலிருந்து தென்முதுகோடி என்று அழைக்கப்பட்ட கச்சத்தீவு, முயல்தீவு, காரைத்தீவு, புங்கடித்தீவு, அனலைத்தீவு, வேலனைத்தீவு, நைனார்தீவு, நெடுந்தீவு முதலிய தீவு கூட்டங்களுடன் இலங்கை தீவையும் சேர்த்து மும்முடி சோழ மண்டலம் என்று ஆட்சி செய்தவன் நம் பாட்டன் ராசராச சோழன். அதன் தொடர்ச்சியாய் கச்சத்தீவில் இரட்டைத்தாளை முனியசாமி கோயிலை நிறுவி வழிபட்டதுடன் சுற்றியுள்ள மீன் வளங்களையும் அனுபவித்து வந்தனர் தமிழர்கள். மத மாற்றத்தில் ஈடுபட்ட போர்த்துகீசியர்களின் அதிகாரத்தில் கச்சத்தீவு வந்தபோது முனியசாமி கோயில் இடிக்கப்பட்டு அந்தோணியார் கோயில் கட்டப்பட்டது. எனினும் தமிழர்களின் உரிமை பறிக்கப்படவில்லை. போர்த்துகீசியரிடம் இருந்து விசயநகர பேரரசின் தளபதியான வித்தலராயர் என்பவரால் மீட்கப்பட்டு ராமநாதபுரம் சமஸ்தானத்துடன் இணைக்கப்பட்டது. முத்துக்குளிப்பு, மீன்பிடிப்பு ஆகியவைகளின் மூலம் மிகையான வருமானம் கச்சத்தீவினின்று கிடைத்தமையால் இவ்வருவாயை கணக்கிலிடுவதற்கென்றே ராமநாத விலாசம் அரண்மனையில் தனி எழுத்தர் நியமிக்கப்பட்டிருந்தார். பின்னர் கிழவன் சேதுபதி என்று அழைக்கப்பட்ட ரகுநாத சேதுபதி இத்தீவை ராமநாத சுவாமி ஆலயத்திற்கு எழுதி வைத்தார். வருமானம் முழுவதும் கோயிலுக்கு கிடைத்தது. பிறகு ஆட்சிக்கு வந்த பிரித்தானிய அரசு இவ்வருமானத்தை கண்ணுற்று 1880ஆம் ஆண்டு மீண்டும் இத்தீவை கோயில் நிர்வாகத்தினின்று நீக்கி ராமநாதபுரம் சமஸ்தானத்துடன் இணைத்து வருமானத்தை தான் எடுத்துக்கொண்டது. இந்திய விடுதலைக்கு பின் சமீன் ஒழிப்பு சட்டத்தின் வாயிலாக
தமிழக அரசின் ஆளுமைக்கு வந்த கச்சத்தீவு 1250 எனும் புலன் எண்ணுடன் ராமநாதபுரம் மாவட்டத்தின் அரசுக்கு சொந்தமான தீவு புறம்பாக்காக மாற்றமடைந்து இருந்து வந்தது. எந்த காலத்திலும் இது இலங்கைக்கு சொந்தமானதல்ல என்று இலங்கையர் தரப்பினின்றே பல்வேறு ஆதாரங்களை காட்ட முடியும். இலங்கை கண்டி அரசர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் 14/2/1766 அன்று இலங்கை கடற்கரை பகுதிகளின் நில பரிவர்த்தனை ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதில் கச்சத்தீவு சேர்க்கப்பட்டிருக்கவில்லை. ஏன் சேர்க்கப்படவில்லை என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ஜான் ஸ்ரூடர் எனும் டச்சு தலைமை அலுவலர், டச்சு வரைபடங்களின் அடிப்படையில் கச்சத்தீவு தமிழ்நாட்டு பகுதியாகும் என்று 17/3/1766 அன்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கையின் கடற்கரை பகுதிகள் சேர்ந்த நிலங்களை டச்சுக்காரர்கள் இங்கிலாந்துக்கு பின்னர் உரிமையாக்கிய ஒப்பந்தத்திலும் கச்சத்தீவு சேர்க்கப்பட்டிருக்கவில்லை. இலங்கை அரசின் அங்கீகரிக்கப்பட்ட அளவரான RS புரோஹித் என்பவர் இலங்கை கடற்கரை பகுதிகளை துல்லியமாக அளந்து 1802 ஆண்டு இங்கிலாந்தில் வெளியிட்ட மேப்ஸ் அண்ட் சர்வேஸ் ஆஃப் சிலோன் எனும் இலங்கை அரசின் அதிகாரப்பூர்வ வரைபட நூலில் கச்சத்தீவு காட்டப்பட்டிருக்கவில்லை. 1803, 1954, 1956 ஆகிய ஆண்டுகளில் இலங்கையின் தலைமை அலுவலரால் வெளியிடப்பட்ட இலங்கை தேச படத்திலும் கச்சத்தீவு இல்லை. 8/5/1966 அன்று இலங்கை அமைச்சரவை செயலாளரான PB பைரிஸ் என்பவர் இலங்கை பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது கச்சத்தீவு என்றைக்கும் இலங்கையின் பகுதியாக இருந்ததில்லை, அது ராமநாதபுரம் அரசர் சேதுபதிக்கு உரிமையான சொத்து, இதை 25 ஆண்டுகளுக்கு முன்பே விக்டோரியா மகாராணியின் ஆவணங்களிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன் என்று பாராளுமன்ற கேள்விக்கான பதிலாய் கூறியுள்ளார். இவ்வாறு வரலாற்று பூர்வமாய் தமிழ் நிலத்துக்கு சொந்தமான ராமேசுவரத்தில் இருந்து 17 தொலைவில் உள்ள கச்சத்தீவையும் அதனை சுற்றியுள்ள கடல் வளத்தையும் தமிழினத்தின் அனுமதியின்றி தம் சீதன பொருளை கொடுப்பது போன்று இலங்கை கழித்த இந்திரா காந்தியின் செயல் எந்த விதத்தில் நியாயமாகும்? இதற்கான அறிக்கை இந்திய நாடாளுமன்றத்தில் 23/7/1974 அன்று படிக்கப்பட்டதே அன்றி தீர்மானமாக இதுவரை நிறைவேற்றப்படவே இல்லை. அதாவது இதுவரை இந்திய நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெறப்படவே இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன கூறுகிறது தெரியுமா? இந்திய மக்களவையின் ஒப்புதல் பெறாமல் இந்தியாவின் எந்த பகுதியையும் எந்த தனி மனிதரும் எந்த ஒரு வேற்று நாட்டுக்கும் கொடுக்கக்கூடாது என்று திட்டவட்டமாக கூறுகிறது. இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மேற்கு வங்க கிழக்கு பாகிஸ்தான் எல்லையில் 8.25 சதுர மைல் பரப்பளவு உள்ள சுமார் 12,000 மக்கள் குடியிருந்து வந்த பெருபாரி எனும் கிராமம் மேற்கு வங்கத்தின் பகுதியாக இருந்து வந்தது. இவ்வூரை தனக்கு சொந்தமானதாய் உரிமை கொண்டாடிய பாகிஸ்தான் 1952 பெரும் பிரச்சனை செய்தது. தொடர்ந்து நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தையின் பயனாய் நேருவின் அரசு 1958 செப்டம்பர் திங்களில் பெருபாரியை அப்போதைய கிழக்கு பாகிஸ்தானான இன்றைய பங்களாதேசுக்கு விட்டுக் கொடுத்தது, பாராளுமன்ற ஒப்புதல் இன்றியே. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இந்திய நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமலும் இந்திய அரசியல் சட்டத்தில் தக்க மாறுதலை செய்யாமலும் இந்தியாவின் எப்பகுதியையும் வேறொரு நாட்டுக்கு தாரை வார்க்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தன் தீர்க்கமான தீர்ப்பை 1960 ஆண்டு வழங்கியுள்ளது. உலகில் உள்ள கடற்கரை நாடுகள் அனைத்திலும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பது உண்டு. அவர்களை அடுத்த நாட்டு கடற்படைகள் சுடுவதில்லை. ஐரோப்பாவில் நார்டிக் நாடுகளின் மீனவர்கள் எவ்வித கடல் எல்லையையும் இன்றி வடகடல், பால்டிக் கடல்களில் மீன்பிடித்து வருகின்றனர். ஏன்?
பகை நாடான பாகிஸ்தான் கூட எல்லை தாண்டும் இந்திய மீனவரை இதுவரை சுட்டதில்லை. இந்திய வெண்சாமர வீச்சை பெற்றுக்கொண்டே இந்த ஈனச் செயலை தொடர்ந்து வருவது இலங்கை மட்டும்தான். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரிவு கூறு 6 இரு நாட்டு கலன்களும் மற்றவரின் கடல் எல்லைகளில் ஏற்கனவே அனுபவித்து வரும் வரலாற்று பூர்வ உரிமைகளை தொடர்ந்து அனுபவித்து வரலாம் என்று கூறுகிறது. மீன்பிடி களம், வணிக களம், போர்க்களம் என்று தனித்தனியே பிரித்து எதுவும் கூறப்பட்டிருக்கவில்லை. மீன் இருக்கும் இடத்திற்கு மீனவர்கள் செல்லலாம். எந்த நாடும் தம் எல்லை தாண்டி வரும் மாற்று நாட்டு மீனவர்களை சோதிக்கலாமே என்று தொடக்கூடக்கூடாது. இது போர்க்கப்பல்களுக்கு பொருந்தாது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் கடற்சட்டம் பிரிவு 146 பத்தி 73 கூறுகிறது. இவைகளையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்திய துணையோடு இலங்கை கடற்படை கோர தாண்டவமாடி வருகிறது. தமிழ் மீனவர்களை கொன்று குவிப்பதன் மூலம். தமிழ் மீனவன் என்ன பாவம் செய்தான்? இந்திய ஒன்றியத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டான் என்பதை தவிர இலங்கையன் சுடுகிறான், இத்தாலியனும் சுடுகிறான், 8 புள்ளி கோளம் அளவிற்கு கூட இல்லாத மாலத்தீவனும் சுடத் தொடங்கிவிட்டான். இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, கச்சத்தீவை மீளப் பெறுவதுதான். அதை சட்டபூர்வமாகவே செய்ய முடியும். இந்திய இலங்கை முறையாவணத்தின் பிரிவு கூறு 8 இவ்வொப்பந்தம் இரு நாடுகளின் மக்களவையின் ஒப்புதலுக்கு உட்பட்டது. அவ்வாறு ஒப்புதல் பெற்ற பின் இந்திய அரசியல் சட்டத்தில் தக்க திருத்தங்களை செய்துவிட்டு முறையாவணம் பரிமாறிக்கொள்ளும் நாளிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று கூறுகிறது. இவ்வொப்பந்தம் நாம் முன்பே கூறியது போன்று 23/7/1974 அன்று இந்திய நாடாளுமன்றத்தில் அறிக்கையாக அளிக்கப்பட்டதே அன்றி நாடாளுமன்ற ஒப்புதலையோ அங்கீகாரத்தையோ பெறவில்லை. அரசியல் சட்டத்திலும் முறையான திருத்தங்கள் செய்யப்படவில்லை. இவ்வாறு உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலை புறந்தள்ளிவிட்டு இந்திய மக்களவையின் ஒப்புதலையும் பெறாமல் இந்திய அரசியல் சட்டத்தில் தேவையான திருத்தங்களையும் செய்யாத போதே ஒப்பந்தம் காலாவதியாகி நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தை இழந்துவிட்டது. கச்சத்தீவின் மீதுள்ள தமிழ்நாட்டின் உரிமை, இந்திய உரிமை ஆகியவைகள் சட்டபூர்வமாக விலக்கிக் கொள்ளப்படாத நிலையிலேயே கச்சத்தீவை தூக்கி இலங்கைக்கு தானம் கொடுத்த செயல் இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி பெருங்குற்றமாகும். இது தொடர்பாக சமீபத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு கேள்விக்கு பதிலளித்த வெளிவிவகாரத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா, கச்சத்தீவு ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையே கையொப்பமாகி அமலுக்கு வந்துவிட்டு முடிந்து போன விவகாரமாகும். இதை மீள பரிசீலிக்க வழிவகையே இல்லை, முடிந்தது முடிந்ததுதான் என்று திருவாய் மலர்ந்துள்ளார். இது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முயலும் முட்டாள்தனமான பொய்யாகும். இரு நாடுகளுக்கிடையே உருவாக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படை சூழ்நிலை மாறும் நேரத்தில் அவ்விரு நாடுகளோ அல்லது அவற்றில் ஏதேனும் ஒன்றோ அவ்வொப்பந்தத்தை ரத்து செய்துவிடலாம் என்கிறது ரீபஸ் சிக் ஸ்டாண்டிபஸ் எனும் அகில உலக சட்டம். நிலைமைகள் இவ்வாறு இருக்க இவ்வுண்மைகளை மறைத்து ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய இயலாது என்று மக்களவையில் பொய்யுரைத்த வெளிவிவகார அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா, அமைச்சரவையின் தலைமை அமைச்சர் மன்மோகன் சிங் மற்றும் அவரது மொத்த அமைச்சர்கள் மீது அவர்கள் பதவியேற்கும் போது இந்திய அரசியல் சட்டத்தை காப்போம் என எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கேற்ப அதை காக்காததோடு அரசியல் சட்டத்தையே கேலி கூத்தாக்கியதற்கு சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நாட்டின் ஒரு பகுதியையே அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக முறைகேடாக மாற்றாருக்கு அளித்தது போஃபோர்ஸ், 2G அலைக்கற்றை, ஆதர்ஸ், காமன்வெல்த் விளையாட்டு ஊழல்கள் போன்று காங்கிரஸ் அரசின் மற்றும் ஒரு பெரு ஊழலாகும். தற்போது உயிருடன் உள்ள சம்பந்தப்பட்டவர்கள் மீது இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ்
குற்ற வழக்கு தொடரப்பட வேண்டும். இது சம்பந்தமாக சமீபத்தில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஞான தேசிகன், கச்சத்தீவை சுற்றி எந்த வளமும் இல்லை, அது இலங்கைக்கு தான் அருகில் உள்ளது, எனவே இலங்கைக்கு கொடுத்தது சரியான நியாயமான செயலாகும் என்று புவியியல் வரலாறு எதையும் புரிந்து கொள்ளாமல் புலம்பியுள்ளார். இது தமிழரை திசை திருப்பும் முற்றிலும் தவறான கூற்றாகும். முன்பு கூறியுள்ளது போல் கடல் வளமும் தமிழ் வரலாறும் தன்னகத்தே கொண்டு இலங்கைக்கு துளி கூட தொடர்பற்று தமிழ்நாட்டு கருகாமையில் அமைந்துள்ள தீவுதான் கச்சத்தீவு. வரைபடத்தில் காணும் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்களை கவனமாக பாருங்கள். இத்தீவு கூட்டங்கள் இந்திய கடல் எல்லையில் இருந்து சுமார் 1500 கிலோமீட்டருக்கும் அப்பால் உள்ளது. அந்தமான் தீவு மியான்மர் நாட்டுக்கு அருகிலும் நிக்கோபார் தீவுகள் இந்தோனேஷியாவுக்கு அருகிலும் உள்ளது. பன்னெடுங்காலமாக இவ்விரு தீவுகளையும் இவ்விரு நாடுகளும் சொந்தம் கொண்டாடி வருகின்றன. ஈழப்போருக்கு பின் இலங்கையும் அந்தமான் தீவை சொந்தம் கொண்டாடுகிறது. அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள் இந்தியாவிற்கு சொந்தமானவை என்பதற்கு எவ்வித ஆதாரங்களும் இல்லை. மாறாக இத்தீவு கூட்டங்களில் காணப்படும் தாவர வகைகளும் மிருகங்களும் மியான்மர் நாட்டின் தென்கோடியில் உள்ள டெனாசிரிம் பகுதிகளில் காணப்படும் தாவரம் மிருகங்களும் ஒன்றாகவே உள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்களில் காணப்படும் பழங்குடிகளில் சாம்பைன் எனும் ஒரு இனமும் ஒன்று. இவர்கள் மியான்மர், இந்தோனேஷியாவில் காணப்படும் அதே மங்கோலிய வழி தோன்றல் குடிகளே. மியான்மர் நாட்டின் கடல் எல்லை கொக்கோ தீவை கடந்து கொக்கோ கால்வாய் வரை உள்ளது. இதற்கு மிக மிக அருகாமையில்தான் அந்தமான் உள்ளது. கொக்கோ தீவில் ஒளிரும் விளக்கொளி அந்தமானின் பெரிபெரி தீவிலிருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நெருக்கமாகும். 1788 ஆண்டு இந்திய வைஸ்ராயாக இருந்த லார்ட் கார்ன்வாலிஸ் காலத்தில் பிரித்தானியர்களின் படை வலிமையால் மட்டுமே வெகு தொலைவில் உள்ள பிரித்தானிய இந்தியாவுடன் அந்தமான் இணைத்துக் கொள்ளப்பட்டது என்பதுதான் வரலாற்று உண்மையாகும். இவ்வாறு புவியியல் வரலாற்று இந்திய மண்ணிலிருந்து வெகு தொலைவில் மியான்மர், இந்தோனேஷியாவுக்கு அருகில் உள்ள அந்தமான் நிக்கோபார் தீவுகளை கோரும் அந்தந்த நாடுகளின் நியாயமான கோரிக்கையை புறந்தள்ளிவிட்டு விட்ட இந்தியா கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்த கதையாய் எம் தமிழ் நிலத்தீவை தூக்கி தான்றோன்றித்தனமாய் தானம் கொடுத்தது தமிழினத்திற்கு செய்த மாபெரும் துரோகமாகும். முதலில் அந்தமானை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு பின்னர் கச்சத்தீவை பற்றி யோசிக்கட்டும். ராசிவ் செயவர்த்தனா ஒப்பந்தத்தின்படி ஈழத்தின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் ஒன்றிணைக்கப்பட்டன. பின்னர் அதே பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பழைய ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. வடக்கும் கிழக்கும் தனித்தனியே பிரிக்கப்பட்டு ஆளப்பட்டு வருகிறது. கச்சத்தீவு விவகாரத்தில் அந்த சிரமம் கூட தேவையில்லை. ஏனெனில் இங்குதான் ஒப்பந்தம் அரசியல் சட்டத்தில் திருத்தம் செய்து பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்படவே இல்லையே. ரீபஸ் சிக் ஸ்டாண்டிபஸ் எனும் அகில உலக சட்டப்படி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு கச்சத்தீவை மீளப் பெற வழிவகைகள் உள்ளன. இதை நடுவண் அரசு செய்ய ஒவ்வொரு தமிழனும் அழுத்தம் தரும் செயல்களை முன்னெடுக்க வேண்டும்.